ஸோ வாட்ஸ்அப் அவங்களோட நியூ யூஐ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கும் ஐஓஎஸ்க்கும் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனராக என்னோட கருத்தை தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை பற்றின எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா என்னோட நேம் குணால். நான் யூஐ யூஎக்ஸ் டிசைனராக வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் பேலட்ஸ்லேருந்து வரலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ்க்கு தனி, ஆண்ட்ராய்டுக்கு தனின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஐஓஎஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கும் அவங்களோட பிரைமரி கலராக வாட்ஸ்அப்க்கு. பட் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா கிரீன் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போத் ஐஓஎஸ் அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து அவங்களோட லோகோவில் உள்ள பிராண்ட் கலர் க்ரீனை வச்சு ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஐஓஎஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு க்ரீன் தான் பார்க்க முடியும், ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு க்ரீன் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் கலர்னு பார்க்குறப்போ நமக்கு டார்க் மோடு இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் ஐஓஎஸாக இருக்கட்டும் ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு சின்ன கிரே கலர் வந்து உங்களுக்கு வந்து தெரியும், நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டார்க் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ரீசன் பார்த்தோன்னா ஐ ஸ்ட்ரெயினை வந்து கம்மி பண்ணும். உங்களுக்கு கிரேல வந்து ஒரு ஒயிட் டெக்ஸ்ட் வர்றதுக்கும் ஃபுல் பிளாக்ல ஒரு ஒயிட் டெக்ஸ்ட் வர்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு தனித்தனியாக இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே யூனிக்கான கலர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ ஐகான்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ ஐகான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐகான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ஐகான்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேவிகேஷனில் 3 ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், கம்யூனிட்டி, கால்ஸ் மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஐகான்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உள்ள சேட்டுக்கு மட்டும் ஒரு சாலிட் ஃபீல்ட் ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு இன்கன்சிஸ்டன்சி வந்து இங்கே வந்து விளாண்டுட்டு இருக்கு. ஸோ அதுவும் ஒரு அவுட்லைன் ஐகான்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்லேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பாயிண்டாக எடுத்து வைங்க. சேட்லையும் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஐகான்ஸ் யூஸ் பண்ணால் ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு டிசைனாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ உள்ள அவுட்லைன் ரவுண்டட் ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாக்ஸியான ஒரு ஷார்ப் பேஜஸ் உள்ள ஐகான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது ஒரு சூப்பரான விஷயமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா நேவிகேஷனுமே மேலே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. பட் நிறைய பேர் இப்போ அதனால தான் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மேலே உள்ளதை கீழே எடுத்துகிட்டு வந்து அசிங்கமாக இருக்குது அப்படின்னு. பட் இதுதான் ஒரு குட்டான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தம் ஃபிங்கர்னால ஆக்சஸ் பண்ண முடியும். தம் ஆக்சசபிலிட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு. உங்களுக்கு கீழே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கீழே இருந்தே நீங்கள் வந்து உங்களோட தம் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, ஃபோனில் இந்த இடத்துல மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்குது, செப்பரேட் இமேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியான ஆக்சஸ் பண்ணுறது ஏரியா, அந்த க்ரீன் இருக்கிற இடம் மட்டும். ஸோ அதுவுமே நான் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவேன். பாட்டம் நேவிகேஷன் வந்து கொண்டு வந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேட் மேனேஜ்மெண்ட். ஸோ சேட் மேனேஜ்மெண்ட் பார்க்குறப்போ சேட்ஸில் வந்து பெருசாக ஒன்றும் ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 செப்பரேஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க சேட்ஸையே. ஆல் அன்ரீட் குரூப்ஸ்னு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்ரீட் பண்ணாத மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக டேப்ஸே வந்துருச்சு. பட் என்னோட ஆண்ட்ராய்டுக்குன்னு அது ரோல் அவுட் ஆகலை. ஐஓஎஸில் பார்த்தீங்கன்னா ரோல் அவுட் ஆகிருக்கு. மேபி பீட்டா டெஸ்டிங்கில் இருந்தேன்னா அது அப்டேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐஓஎஸ்க்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்ரோல் ஆகிருக்கு. ஸோ அதனால அதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் தான் நான் சொல்கிறேன். ஆல் அன்ரீடு, ஸோ குரூப்ஸ் தனித்தனியாக வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த சேட்டுன்னு பார்க்குறப்போ நிறையா வந்து என்னால் ஒயிட் ஸ்பேஸிங் வந்து பார்க்க முடியுது. ரொம்பவே வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயமானது ஒயிட் ஸ்பேஸ்ன்றது. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்பேஸே இருக்காது, வரிசையாக வந்து சேட்ஸ் வந்து இருக்கும். பட் இப்போ வந்து ஒரு நல்ல ஒயிட் ஸ்பேசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பேசிங்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சேட்னு பார்க்குறப்போ சேட்டுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க, வால்பேப்பர் டூடில். ஸோ அதுவும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. மெயினாக ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஐஓஎஸில் வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா பாட்டம் நேவிகேஷன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு புரியல ஏன் வந்து ஐஓஎஸ்க்கு தனியாக ஆண்ட்ராய்டுக்கு தனியாக டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே டிசைனை ஃபாலோ பண்ணாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அப்போவே. பட் இதெல்லாம் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மேலே ஸ்க்ரீனில் இருந்து வரலாம் என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து எனக்கு வந்திருக்கா என்னன்னே தெரியல. பட் நிறையா ஃபோட்டோஸ் அதை வச்சு பார்க்குறப்போ மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து சர்ச்சில் வந்து இருக்கும். மேலே ஒரு ஏஐ சர்ச் வந்து ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த ஃபீச்சருமே எனக்குன்னு வரல, ஐஓஎஸ்க்கும் வரல. செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆட் வராமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் அது எனக்கு தேவையா இந்த அப்ளிகேஷனுக்குன்னு பார்த்தோன்னா அது தேவை கிடையாது. ஸோ அதில் என்ன சர்ச் பண்ண போகிறோம்னு தெரியல. மேபி ஏதாவது சர்ச் பண்ணி ஃபன்னியான இமேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட்டில் வந்து வாட்ஸ்அப்போட பிராண்டிங், அதுவும் ஒரு ஃபைனான விஷயம். சர்ச் தனியாக வச்சிருக்காங்க மேலேயே. இதுக்கு முன்னாடி இந்த சர்ச் வந்து கிடையாது, இது இப்போ மேலேயே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சேட்ஸ்ன்னு பார்க்குறப்போ அதில் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே நமக்கு வந்து இல்லை. நெக்ஸ்ட் கீழே பாட்டம் நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேட் கொடுத்துருக்காங்க, செகண்ட் அப்டேட்ஸு. ஸோ அது ரெண்டு தான் நம்ம வந்து
மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுறனால கம்பேரிங் டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து நமக்கு வந்து ஆக்சசபிலிட்டி வந்து ஜாஸ்தி ஈஸியாக இருக்கும், ஈஸி ஆக்சசபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ் டேப் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ்குள்ளே வச்சிருந்தாங்க, இப்போ வந்து அதை வந்து வெளியே எடுத்து வந்து நேவிகேஷன்லேயே வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்போ இதுக்கு வந்து மெயினான ஃபோக்கஸ் கொண்டு வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அப்படி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி செட்டிங்ஸில் உள்ள எல்லா ஐகான்ஸுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவுட்லைன்ட் ஐகான்ஸ், அவுட்லைன்ட் ஒரு ரவுண்டட் ஐகான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வாட்ஸ்அப்போட நியூ யூஐ அப்டேட்ஸில் வந்து இருக்கிற ஒரு சேஞ்சஸ். ஸோ இந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான சேஞ்சஸ் தான் சொல்லுவேன். சூப்பரான சேஞ்சஸ்ன்றத இது வந்து இப்போ உள்ள நார்மலாக அப்ளிகேஷன் எல்லாருமே நார்மலாகவே இது யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் வாட்ஸ்அப் இதுக்கு முன்னாடி இருந்து வர அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க ஒரே ஸ்டாண்டர்டை. ஸோ அதை இப்போ திடீர்னு கொண்டு வந்து ரோல் அவுட் பண்ணுறப்ப தான் எல்லாருக்குமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. அதுதான் மெயின் ரீசன். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஸ்டேட்டஸ் டோ எஃபெக்ட்னு. ஸோ அது இந்த ஒரு எஃபெக்ட் தான். இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் ஒரே யூஐயை பார்த்துட்டு 11வது வருஷத்தில் சடனாக வந்து ஒரு அப்டேட் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் ஷாக்கிங் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த யூஐ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் குணால்.